ஃபேட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் அதிகமாகுதுன்னா நம்ம பாடியில் நிறைய விளைவுகள் ஏற்படுது. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு லீனாக தான் இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், நான் வந்து கரெக்டான வெயிட்டில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு எப்படி கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக காட்டுது, இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. நார்மலாக தான் இருப்பாங்க, ஒரு பால்பிட்டேஷன் ஏற்பட்டு கை காலெல்லாம் ஜில்லுன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே கொழுப்பு நம்ம உடலில் அதிகமாக இருக்கிறதுக்கான அறிகுறி தான். ஒருவேளை இந்த கொழுப்பு சத்து நம்ம உடலில் அதிகமாக இருக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிருச்சுன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு எல்லாமே பிளேக்ஸ் மாதிரி சின்ன சின்ன படிமங்கள் மாதிரி ரத்த நாளங்கள்ல படிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் படிமானம் ஹார்ட்ல போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல ஏற்படும் பொழுதுதான் நிறைய பேருக்கு ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். கொலஸ்ட்ரால் இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக இருக்கக்கூடியதான் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இளம் வயதில் இருக்கக்கூடிய யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால் லெவல் இப்போலாம் அதிகமாக இருக்குது. இந்த பாடியில் இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது, அதாவது கொழுப்பு, ஃபேட் ரொம்ப 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 முக்கியம். இது வந்து சொல்லும் போதே நம்ம வந்து கொழுப்பு சத்து அப்படின்னு தான் சொல்கிறோம். கொழுப்பு சத்து நம்ம உடலுக்கு முக்கியமாக ஒவ்வொரு செல்களோட இயக்கத்திற்கும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே கரெக்டாக வந்து அதோட வேலைகளை பார்ப்பதற்கு மேஜராக வந்து பார்க்கணும்னா அந்த ஜாயின்ஸில் எலும்புகளோட மூட்டுக்களோட இயக்கம் சரியாக இருக்கணும்னா நமக்கு இந்த கொழுப்பு ஃபேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இதுவே அதிகமாகும் பொழுது தான் ஃபேட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் அதிகமாகுதுன்னா நம்ம பாடியில் நிறைய விளைவுகள் ஏற்படுது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து பாடியில் வந்து எனக்கு ஃபேட் அதிகமாகுது, கொழுப்பு அதிகமாகுது, வெயிட் கெயின் ஆகுதுன்றதுனால ஆயில் சம்மந்தப்பட்ட, அதாவது எண்ணெய் சாப்பிட்றதில்ல, நெய் சாப்பிட்றதில்ல, கொழுப்பு சம்மந்தப்பட்ட எந்த உணவுமே எடுக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், டயட்டில் இருக்கிறோம்னு நினைப்போம். ஆனால் நம்ம பாடி அதுக்கு தேவையான கொழுப்பு சத்தை தானே அது வந்து உற்பத்தி செய்து கொள்ளும் ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமே கொழுப்பு தானாக நம்ம உடலில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் அது உடலோட ஒவ்வொரு இயக்கத்திற்குமே ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்போம், ஜாயின்ஸ்லாம் வந்து எலும்பு தேய்மானம் ஏற்பட்டுருச்சு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட்ஸும் வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக இன்ஜெக்ஷன் வந்து உள்ளே போடுறது, இந்த மாதிரி லூப்ரிகேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ட்ரைனஸ் ஏற்படுறதுக்கு கொழுப்பு சத்து நம்ம உடலில் கம்மியாக இருக்கிறது காரணம். இதுவே கொழுப்பு சத்து அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு அடிக்கடி மூச்சு வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாலும் நமக்கு மூச்சு வாங்குற கண்டிஷன். உடல் பருமன் அதிகமா இருக்கும். கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு லீனா தான் இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கேன், நான் வந்து கரெக்டான வெயிட்ல தான் இருக்கேன், ஆனா எனக்கு எப்படி கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா காட்டுது, இந்த மாதிரி கண்டிஷன்லயும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம பாடியில வருடத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து கண்டிப்பா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கொலஸ்ட்ராலோட லெவல் எப்படி இருக்குன்றத நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகளும் எடுக்கணும். உடல் பருமன் இருக்கும் பொழுது நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பால்பிட்டேஷன், நெஞ்சு வந்து படபடப்பு ஏற்படுறத பார்க்கலாம். உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து வியர்வை, சில்லுன்னு வந்து ஒரு வியர்வை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நார்மலா தான் இருப்பாங்க, ஒரு பால்பிட்டேஷன் ஏற்பட்டு கை காலெல்லாம் ஜில்லுன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே கொழுப்பு நம்ம உடல்ல அதிகமா இருக்கிறதுக்கான அறிகுறி தான். இதற்கு ஏற்ற மாதிரியான உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்ப அவசியம். சிலருக்கு பார்த்தோம்னா அடி வயிறு தொடை பகுதியிலலாம் அதிகமாக ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கும். ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கும் போது நமக்கு என்னன்னா தொங்கும் சதிகள் மாதிரி தெரியும். ரொம்ப இப்போ நார்மலாக எனக்கு வந்து நான் இடுப்பு வரைக்கும் நார்மலாக இருக்கேன், இடுப்புக்கு கீழே நிறைய பெண்கள் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, இடுப்புக்கு கீழே தான் எனக்கு வேஸ்ட், அந்த தொப்புளை சுற்றி தொடை பகுதியில் பேக் சைடு இது எல்லாமே வந்து கொழுப்பு நிறைய படிஞ்சு நான் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு பொதுவாக இந்த இடங்கள்ல தான் அதிகமான கொழுப்பு படியுதுன்னு சொல்லலாம். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான உணவுகள் ரொம்ப அவசியம். அதே மாதிரி உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். ஒருவேளை இந்த கொழுப்பு சத்து நம்ம உடல் அதிகமாக இருக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிருச்சுன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு எல்லாமே பிளேக்ஸ் மாதிரி சின்ன சின்ன படிமங்கள் மாதிரி ரத்த நாளங்கள்ல படிய ஆரம்பிச்சிடும். இந்த ரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களை படிச்சா அதிகமான டேமேஜை நமக்கு உண்டாக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹார்ட் வெசல்ஸ்லயும் நிறைய பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் படிமானம் வந்து ஏற்படுது. இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் படிமானம் ஹார்ட்ல போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல ஏற்படும் பொழுது
போது தான் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது, மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர்றது. இன்னைக்கு எத்தனை பேர் பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நம்ம பாடியில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறதுனால வர்றது தான். இதை தாண்டி பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய ஆண்களும் பெண்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதிகமான மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குழந்தையின்மை. அதாவது ஃபெர்டிலிட்டி தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதிகமாக வெயிட் கெயின் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தையின்மை தள்ளி போகுது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோன்னா உடனே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணுங்கள், இமிடியேட்டாக வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து குழந்தை பேருக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து பிளாக்கேஜ் இருக்கிறது. இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாமே நமக்கு கொலஸ்ட்ரால் உடலில் அதிகமாகிறதுனால ஏற்படுறது தான். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும், நம்ம என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் கொலஸ்ட்ரால் லெவலை ரொம்ப ஈஸியாக குறைச்சிடலாம். இதில் நம்ம ரத்தத்தில் வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது லிபிட் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. அதில் டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரைக்ளிசரைட்ஸ் பார்ப்பாங்க. இது ரெண்டுமே 200க்கு அதிகமாகிடுச்சு. ஒரு 180 தாண்டி இருந்தாலே நமக்கு உடலில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா, உணவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதிகமான கொழுப்பு சத்து இருக்கிற உணவுகளை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து அதிகமாக கொலஸ்ட்ரால் எடுக்கிறதையும் தவிர்க்கணும். அப்போ எக்ஸஸாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து பண்ணணும். ஸோ உடற்பயிற்சி அதிகமாக கரெக்டாக நம்ம பண்ண என்ன ஆகும்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவில் ஸ்பைசஸ் நிறைய சேர்த்துக்கணும். அதாவது மசாலாவுக்காக நம்ம சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே நிறைய சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக நம்ம உணவில் பார்த்தோம்னா இஞ்சி, பூண்டு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லவங்கப்பட்டை, லகு அங்கப்பட்டை அப்படின்றது தான் இதோட பெயர். அப்போ நம்ம உடலை லகுவாக மாற்றக்கூடிய பட்டை லகு அங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டையை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து டீ மாதிரி போட்டு காலையில் குடிச்சு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பாடியில் முக்கியமாக ஆர்டரிஸில் வந்து கொழுப்பு படிஞ்சிருக்குன்னா இந்த லவங்கப்பட்டையை நம்ம பயன்படுத்திக்கலாம். லவங்கப்பட்டையை பவுடர் மாதிரி எடுத்துட்டு டெய்லி காலையில் வெந்நீரில் கலந்து குடிக்கணும். இல்லைன்னா இதை தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் வெந்நீரை குடிச்சிட்டே வந்தோம்னா பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிக்குது. கிராம்பு வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு நாள் குடிக்கலாம், ஏலக்காய் ஒரு நாளைக்கு குடிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஒரு நாளும், சோம்பு ஒரு நாளைக்கு போட்டு குடிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் ஒரு நாளும் ஒன்று நம்ம போட்டு குடிச்சிட்டே வந்தாலும் உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக எலுமிச்சை புல், அதாவது லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெமன் கிராஸ் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிச்சயமா அதிகமான கொழுப்பை வந்து கரைக்குது. இந்த லெமன் கிராஸ் நம்ம என்ன பண்ணலாம், வீடுகளே நம்ம ரொம்ப எளிமையாக இதை வளர்க்கலாம். லெமன் கிராஸ் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது. காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அது அழிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த லெமன் கிராஸ் வந்து ஒரு எலுமிச்சை புல், இது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துட்டு இது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமா இஞ்சி போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கணும். இதுல கொஞ்சம் தேன் கலந்து டெய்லி காலையில நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அதிகமான ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும். ஆற்றல் அப்படின்னு சொல்றதை விட பிரெயினுக்கு வந்து ஒரு பிரிஸ்கா நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸஸா இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ராலை கரைப்பதற்கு இது நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாரத்திற்கு ஒரு நாள் நான் சொல்றேன் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம பாடியில, உடல்ல மற்றும் ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். ஒரு எலுமிச்சம் பழத்தை முழுசா தோலோடு எடுத்துக்கணும். அதை 4 கட் பண்ணி 1 to 1.5 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 20 நிமிடங்கள் வரைக்கும் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடிக்கணும். அந்த 1 லிட்டர் தண்ணி இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வந்து தண்ணி குடிக்கும் போது இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், கொலஸ்ட்ரால் வந்து வெளியேறும். அதே மாதிரி பைனாப்பிளையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அன்னாச்சி பழத்தையும் நம்ம தண்ணீர்ல போட்டு நல்லா வேக வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கிராம்பு சூரணம் இருக்கு. இந்த கிராம்பு சூர்ணம் பொதுவாக எதுக்குன்னா எக்ஸஸாக நம்ம பாடியில் வந்து அதிகமான வலி இருக்குன்னா இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி கொழுப்பு கரையிறதுக்கும் இந்த கிராம்பு சூர்ணத்தை பயன்படுத்தலாம். நத்தைச்சூரி குடிநீர் சூர்ணம்னு ஒரு மருந்து இருக்கு. இதையுமே நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். இப்போ கொலஸ்ட்ரால் அப்படின்ற சாப்டருக்குள்ள வந்தோம்னா நம்ம பாடியில் முக்கியமாக எல்லா ஆர்கன்ஸ்லையுமே இந்த கொழுப்பு வந்து படிய ஆரம்பிக்கும். லிவரில் வந்து பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ நான் சொன்ன குறிப்புகள்
எல்லாமே ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கிறவங்களும் நிச்சயமாக தாராளமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஹார்ட்லேயும் வந்து கொலஸ்ட்ரால் சேருது, அடிவயிற்று பகுதியில் வந்து கொலஸ்ட்ரால் சேர்ந்து ஃபேட் எல்லாமே டெபாசிட் ஆகி அதிகமாக வெயிட் கெயின் ஆகுது அப்படின்றவங்க நான் சொன்ன இந்த மருத்துவ முறைகளோடு உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கொலஸ்ட்ராலால நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.